ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு வெளியில் போகிறேங்க. அது எப்படி கிளம்புறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், லிப் பாம், லிப்ஸ்டிக், காஜல், ஐப்ரோ பென்சில், காம்பேக்ட், அவ்வளோதாங்க. இதோட தான் நான் போகிறேன். ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுக்கணும். மாய்ஸ்சரைசர் எனக்கு டாக்டர் எது சஜஸ்ட் பண்ணியிருக்காருங்க, ஸ்கின்ஃபை அப்படின்றது. இது டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த க்ரீமை தான் நான் போடுறேன். நல்ல வாசமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஸ்கின்னோடையும் நல்லா ஸ்மர்ஜ் ஆகிடுது. ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் இது நம்ம ட்ரை ஆக விடணுங்க. நம்ம வெளியில் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டுருணும். சன்ஸ்க்ரீன் ஒரு தின் லேயராக தான் நம்ம அப்ளை பண்ணணும். சன்ஸ்க்ரீன் இது SPF 50 உள்ள சன்ஸ்க்ரீன். பேர் அக்கோஸ்மா அப்படின்ற சன்ஸ்க்ரீன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஹாஃப் அ டேக்கு நீங்கள் அப்ளை பண்ணவே தேவையில்ல. ஸ்கின்னில் இது ஒரு லேயராக போயிட்டிங்கன்னா ஸ்கின்னை உங்களுக்கு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ சன் எக்ஸ்போசர்லேருந்து நம்மளை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். கழுத்துக்கும் போட்டுக்கோங்க. காதை மறந்துடாதீங்க. காதுக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக தின் லேயராக போட்டால் போதுங்க. லைட்டாக லிப்புக்கு மாய்ஸ்சரைசர் போட்டுக்குவோம். கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற காம்பேக்டோ இல்லை அதுக்கடுத்து நீங்கள் க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கனாலும் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஐப்ரோ இப்போ ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ எனக்கு எந்த இடத்துல டார்க்காக இல்லாமல் லைட்டாக இருக்கோ அதை மட்டும் தான் நான் ஃபில் பண்ணுறேன். மொத்தமாக நீங்கள் இது பண்ணிங்க, மொத்தமாக நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணோன்னா ஏற்கனவே எனக்கு இந்த இடம்லாம் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. இந்த கார்னர்லையும் இந்த முன்னாடியும் தான் எனக்கு கொஞ்சம் ஹேர் க்ரோத் கம்மியாக இருக்குது. அதனால் அதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணோன்னா ரொம்ப டார்க்காக அது ரொம்ப ஆக்வர்டாக தெரியும் உங்களுக்கு. எதையுமே கீழே அப்படி சும்மா லைட்டாக தாங்க ஃபில் பண்ணணும். சும்மா ஒரு 2-3 கோடு மாதிரி போட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு. ரொம்ப அப்படி தீட்டி வச்சிட்டோன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சராக இருக்கிற மாதிரி அந்த ஐப்ரோ இருக்காது. இப்போ அடுத்தது நான் காம்பேக்ட் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். காம்பேக்ட் மைக்லாம் இதுதாங்க எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஃபேஸ்க்கு சும்மா லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், நல்லாவும் இருக்குது. நீங்கள் போட்டு ரப் பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் டேப் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த காம்பேக்ட் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். கொஞ்சம் கூட இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போகும்போது லைட்டாக நீங்கள் அதை டஸ்ட் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு உதிர்ந்துடும். கண்டிப்பாக எது நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் காதை மறந்துடாதீங்க. நார்மலாக இருக்கிறத விட ஒரு ஷேடு பிரைட்டாக காட்டுங்க இது நம்மளுக்கு. இது நிறைய நீங்கள் போட்டுட்டிங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பஃப் ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் இப்படி லைட்டாக டஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே எக்ஸஸாக உள்ளதெல்லாம் உங்களுக்கு போயிடும். வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க. நிறைய பேர் இதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் உள்ளவங்க எல்லாருமே மேக்கப்பு டெய்லி போடுறாங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இல்லாதவங்க இந்த மாதிரி பஃப் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இது சும்மா ஒரு 10 ரூபாய்க்கே கிடைக்கும். காஜல் போட்டுக்கலாங்க.
காஜல் வந்து நான் கலர் பார் தான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நல்லா டார்க்காக போட்டுக்குவேன். இது சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் மீட் பண்ண போகிறது. ரொம்பவும் டார்க்காக போட வேணான்றதுனால நான் வந்து லைட்டாகவே யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த லிப்ஸ்டிக் வந்து க்ரையான் லிப்ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. ஃபேஸஸ் கன்னடாவோட லிப்ஸ்டிக்கு. இது வந்து நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு வேணுமோ நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பேஸில் மாதிரி ஸ்டிக்காக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். லிப்ஸ் வந்து நேச்சுரலாகவும் இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக அழகாக தெரியும். இது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா நேச்சுரலாக இருக்க மாதிரி ஒரு லுக் கொடுக்குங்க. போட்ட மாதிரியும் இருக்காது, அதே நேரத்தில் லிப்ஸும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இயரிங் ஒன்று போட்டுக்கலாம். இது சும்மா 40 ரூபா 45 ரூபான்னு வாங்கின இயரிங். அது சிம்பிளாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பொட்டு வச்சுக்கலாம். நான் சின்னதாக தாங்க வைப்பேன் பொட்டு. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை வந்து நான் உள்ளே தாங்க ஷூட் பண்ணியிருந்தேன். லைட்டோட வெளிச்சம் பத்தலை எனக்கு. இருந்தாலும் வெளியில் நம்ம ஷூட் பண்ணலான்னா உங்களுக்கு இங்கே நான் வெளியில் வந்து வாசலில் 2 செரி மரம் வச்சுருக்கேன். அங்கே குயில், அதுக்கப்புறம் வந்து தேஞ்சிட்டு இதெல்லாம் வந்து சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் உள்ளே வந்து இதை ஷூட் பண்ணேன். இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். இதே மாதிரி நீங்களும் வெளியில் போகும்போது சிம்பிளாகவும் பார்க்கறதுக்கு ப்ளசண்ட்டாகவும் இருக்க மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.